தெருநாய்கள்னால பயன் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்ல ஆபத்து தான் அதிகம்னு நினைக்கிறீங்களா? ஆபத்து தான். எதனாலன்னா, அத தெரு நாய்ன்னு எதுக்கு சொல்றாங்கன்னா, நம்ம வீட்ல வளர்க்குற நாய்க்கும், தெருவுல வளர்க்குற டாக்ஸ்க்கும் டிஃபரெண்ட் இருக்கு. ஸோ, அத மெயின்டெயின் சரியா வளர்க்காம இருக்கிறதுனால, அது தெரு நாய்ங்களா ஆயிடுது. வளர்க்கறதுக்கு ஆள் இல்லாம இருக்கிறதுனால. அதுவும் இல்லாம சில நாய்ங்களுக்கு இன்ஜெக்ஷன்ஸ் போடாமலே அந்த மாரி ட்ரீட் பண்றாங்க. அதனால அது என்ன பண்ணுதுன்னா, நம்மள அஃபெக்ட் பண்ண ட்ரை பண்ணுது. பாதிப்பு அவ்வளோ இல்லை. அது ட்ரீட்மெண்ட் கொண்டு ஊசி ஊசி போட்டு சரி பண்ணிட்டாரு. நானே இப்போ நைட்டு 12 மணிக்கு போகிறேன் வைங்களேன், சிரமமாக பார்த்துட்டு போவேன். நான் தெருவில் நாய் எதுனா ஒரு 4 நாய் இந்த இந்த இடத்துல இருக்கு தெரியும். கையில் 5 கல் கையில் எடுத்துருவேன். எதுக்குன்னா என்னோடய பாதுகாப்புக்கு. என்கிட்ட வராமல் இருக்க ஒரு கல் போட்டால் ஓடிடும். அப்படியே தத்த முடியாது, எகுரும். கல் பார்த்தா ஓடிடும் நாய். நம்ம தான் இப்போ நீங்கள் தான் இந்த ஜென்ரேஷனில் பராமரிக்க விட்டுறீங்க. தெருநாய் இல்லைன்னா திருடனில் முன்னாலெல்லாம் திருடனை துரத்துறதே தெருநாய் தான். அதுக்கு தெரியும் ஜென்ரலாக அந்த தெருவில் யாரெல்லாம் இருக்காங்க, புது பெர்சன் யார், யார் வீட்டுக்கு எந்த சொந்தக்காரர் வந்திருக்காங்க எல்லாம் அதை அப்சர்வ் பண்ண முடியும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா எல்லாரையும் பார்த்து நாய் குலைக்குதும்பாங்க, போலீஸ்காரங்களை பார்த்து நாய் குலைக்கு தான் பாருங்கள். அதுக்கு தெரியும் காவலர் யார் அப்படின்ட்டு. அதுக்கு அறிவுலாம் இருக்குது. நம்ம அந்த காலத்தில் நாங்கள் என்ன பண்ணணும்னா வீட்டு வாசலில் ஒரு 4-5 தட்டு வச்சுருப்போம். ஒவ்வொரு வீட்லேயும் மிஞ்சின சாப்பாடு அங்கே அதில் போடுவாங்க. வெஜ்ஜு நான்வெஜ்ஜு அதை பற்றி பிரச்சனை இல்லை. அது சாப்பிடும். சாப்பிட்டு அது பாட்டு புதுசாக யாரோ பகலில் ஃபுல்லும் தூங்குவோம், நைட் ஃபுல்லும் ரவுண்ட்ஸில் இருக்கும். நீங்கள் இந்த காலத்தில் சாப்பாடே போட மாட்டேங்கிறீங்க, குடிக்க தண்ணி வைக்க மாட்டேங்கிறீங்க. நீங்கள் பாட்டு வண்டியில் போகிறீங்க. முன்னால் நாங்கள் நடந்து வந்தனால அதோடைய ஆக்டிவிட்டிஸ் எங்களுக்கு தெரியும். இன்றைக்கி காரு 2 வீலர்லாம் பெருகி போச்சு. நீங்கள் அதை கவனிக்கிறதே நம்ம விட்டுட்டோம். ரெண்டாவது அதுவும் மனுஷன மாதிரி தான். அது நமக்கு 6 அறிவு, அதுக்கு 5 அறிவு, அவ்வளோதான். ஒரு அறிவு தான் வித்தியாசம். ரெண்டாவது இன்றைக்கி அதுக்கு சாப்பாடு வசதி இல்லை, தங்குற வசதி இல்லை, வெயிலில் படுக்கிற மாதிரி இருக்குது, மரங்கமே கிடையாது. இப்போ மர நிழல் இருந்ததுன்னா மர நிழலில் போய் படுத்துக்கோ. நைட் ஆனால் யார் வந்தாலும் சரி, புது நபர் யார் வந்தாலும் காமிச்சு கொடுத்துரும். உடனே நாங்கள் கதவை திறந்து வீட்டிலேருந்து வெளியே கிராமத்துலேருந்து பார்ப்போம். இன்றைக்கெலாம் இவங்க அனிமல்ஸை இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கிராமத்தில் வேலைக்கு ஆகாது, சிட்டிக்கு வேணால் வேலைக்கு ஆகும். சிட்டியில் நீங்கள் இதுக்கு என்ன பண்ணலான்னா, இந்த டாகெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஏதாவது ஒரு பவுண்ட்ரி, அதுக்கு பேர் அந்த காலத்தில் பவுண்ட்ரின்னு சொல்லுவோம், அந்த பவுண்ட்ரியில் வச்சுட்டு அதை மாதிரி ஒரு ட்ரஸ்ட் ஒன்று ஆரம்பித்து இந்த டாகெல்லாம் அதில் போட்டுட்டு அதுக்கு வேணுங்கிற சாப்பாடை கொடுக்கலாம். அதை அந்த மாதிரி வச்சுக்கலாம். அதை ஒரு உயிரை கொல்றதோ அதை சித்திரவதைப்படுத்துறதோ சட்டப்படி தப்பு, ஏற்கனவே சொல்லியிருக்கு. இதுக்கு தண்டனையே உண்டு. ஒரு வாயில்லா ஜீவனை நம்ம வாய் இருக்கிறவனே நம்ம வதைக்கக்கூடாது. ரெண்டாவது வாயில்லா ஜீவன் அதுக்கு என்ன சௌகரியம் செய்யணுமோ இந்த அரசாங்கம் செஞ்சு கொடுக்கணும். தடுப்பூசி போடணும். ரெண்டாவது இளம் பிறக்க தடுக்கணும்னு ஊசி போட சொல்கிறாங்க, தப்பு. மனுஷனுக்கு கட்டுப்பாடுன்னா அதுக்கே நம்ம கட்டுப்பாடு கொடுக்கணும். இப்போ வீட்டில் வளர்க்குற டாக்குக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே முக்கியத்துவம் தெரு நாய்களுக்கும் கொடுக்கலாம். உங்கள் கையில் வசதி இருக்கிற ஒரு சாப்பாடு வீட்டில் மிஞ்சுது, கொண்டு போய் குப்பை தொட்டியில் கொட்டுறீங்க. அதுக்கு மேலே உங்கள் தெருவிலேயோ ஒரு தட்டு வச்சு அதுக்கு சாப்பாடு போடலாம், ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து கொடுக்கலாம். அதனால் நன்மை தவிர புண்ணியம் தானே தவிர ஒரு விலங்குக்கு சாப்பாடு போடுறதும் தண்ணி கொடுக்குறதும் இதிகாசத்துலேயே சொல்லியிருக்கு. அதனால் அரசாங்கம் இதுக்கு தகுந்த பாதுகாப்பு கொடுத்து தெரு நாயை எடுத்துட்டா திருடங்க ஜாஸ்தியாக போடுவோம். இன்றைக்கி ஏதோ கேமரா வசதி இருக்குனாலும் நீங்கள் தெரு கேமரா இருக்கிறனால நாய் தேவையில்லைன்னு நினைக்கிறீங்க. ஒரு காலத்தில் அது நம்மளுக்கு உதவி செஞ்சது இல்லை. அதை நம்ம நன்றி கடன் மறக்கக்கூடாது. அதோட இனப்பெருக்கத்தை குறைக்கிறதுக்கு கொஞ்சம் படிப்படியாக குறைங்க. எடுத்தோன்னே எல்லாத்துக்கும் இன்ஜெக்ஷனில் போட்டு அப்புறம் நாயே தெரு நாய்க்களே இல்லாமல், அதாவது வாயில்லா பிராணி, நாயேன்னு சொல்லக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் வாயில்லா பிராணி, அந்த பிராணி இருக்கிற காலம் வரைக்கும் நம்ம வச்சு கொண்டாடுவோம். பிற்காலத்தில் படிப்படியாக குறையுதா, குறையட்டும், தப்பே இல்லை. நன்றி மேம். இப்போ தெருநாய்கள்னால யூஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை ஆபத்துன்னு நினைக்கிறீங்களா? யூஸ் கிடையாது, ஆபத்து தான். நம்ம போனோம்னா கடிக்கும், ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது நிறைய டாக்ஸ் எல்லாம். நம்ம எங்கள் ஏரியாவில் ஸ்ட்ரீட் டாக்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் எப்போவுமே அன்டைமில் ஷிஃப்ட் முடிச்சுட்டு போகும்போது எனக்கு சேஃப் தான். என்னோடய ஒய்ஃபாக இருக்கட்டும், என்னோடய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாம் சேஃப் தான். இது வரைக்கும் எங்கள் ஏரியாவும் பண்ணதில்லை. பட் நான் வேறு ஏரியாவுக்கு போகும்போது அவங்க என்னை பார்க்க கடிக்க வந்திருக்கு. பிகாஸ் நான் ஏரியாவுக்கு புதுசு, நான் கொஞ்சம் ராஸ் டிரைவிங் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி அது அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும்தான் அது நம்மளை அட்டாக் பண்ணுது நான் நினைக்கிறேன். எனக்கு ஸ்ட்ரீட் டாக்ஸ்னால யூஸ் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அது அதுவும் ஒரு ஜீவன், பாவம். அதை நம்ம அப்ரப்டாக விடக்கூடாது. ஸோ அதை எடுத்து வளர்க்குறதெல்லாம் நல்ல விஷயம் நான் நினைக்கிறேன். ஏன்னா அது இருக்கணும். அது இருந்தால் தான் நைட்டுக்கு ஒரு செக்யூரிட்டி மாதிரி கூட இருக்கும். அதனால் அது இருக்கிறது நல்லது. Street dogs are benefits for me. மேம், ஸ்ட்ரீட் டாக்ஸ்னால ஏதாவது யூசஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை டேஞ்சர்னு நினைக்கிறீங்களா? I think it's a direct danger to anyone. ஓகே.
எப்படி சொல்கிறீங்க டேஞ்சர்னு சொல்லி? உங்களுக்கு நீங்கள் ஏதாவது அஃபெக்ட் ஆகிருக்கீங்களா ஆர் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஏதாவது அஃபெக்ட் ஆகிருக்காங்க? No, a family are affected avale, but I have seen many people who have suffered because of street dogs. So I would say if there is an option to restrict them, please do it and go ahead. ஓகே, எந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது? அதாவது அவங்களுக்கு டேஞ்சரஸாக எந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏதாவது எக்ஸாம்பிள்? People get bitten by dogs, especially the older ones and the kids. ஓகே. So I don't think they can easily escape or run. ஆக்சுவலி ஸ்ட்ரீட் டாக்ஸ்னால யூசஸ் இருக்குது தான். பிகாஸ் இந்த ஏரியாவில் வந்து இந்த ஆளுங்க இல்லைன்னா அதுங்களுக்கு தெரியும் இந்த ஏரியாவில் இருக்கிறாங்க, இல்லாத ஆளுங்க வந்து அதுங்க குலைக்கும். அப்போ வந்து சப்போஸ் நைட் டைம்லலாம் நம்மளுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கும். லைக் யூஸ்வலி இப்போ க்ரௌடட் ஏரியானா அது வேறு. ஆனால் ஏரியாஸ் உள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க ஏரியாலாம் அங்கெல்லாம் ஸ்ட்ரீட் டாக்ஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் கார்டியனாக இருப்பாங்க, செக்யூரிட்டிஸாக இருப்பாங்க. அவங்க கொலைச்சாலே எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், ஓகே யாரோ புதுசாக வந்திருக்காங்க போலன்னு நம்ம வந்து வெளியே பார்ப்போம். இது ஒன் ஆஃப் த பெனிஃபிட் ஸ்ட்ரீட் டாக்ஸ் இருக்கிறதுனால. ஆபத்துனா அதுங்களுக்கு ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்குன்னா அது வந்து நம்ம தான் ரிசால்வ் பண்ணோம். ஏன்னா அது வந்து சொல்லாது நம்மளுக்கு, நம்ம தான் ரிசால்வ் பண்ணோம். கவர்மெண்ட் ஷுட் டேக் ஆக்ஷன்ஸ் அகேன்ஸ்ட் இட். ஸ்ட்ரீட் டாக்லாம் வந்து பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் தான். பைக்கில் எத்தனை பேர் கீழே விழுறாங்க, குறுக்க ஓடிடுது. ஒரு 4 டாக் சேர்ந்து மொத்தமாக சண்டை போட்டுக்குது. அந்த சண்டையில் வந்து பைக்கு போகிறவன் சரியாக கவனிக்கல, திடீர்னு குறுக்க ஓடுது. அதனால் மனுஷங்கள்லாம் எத்தனையோ பேர் எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதிரி ஆகிருக்காங்க. அது வந்து டிஸ்டர்ப் தான். டாக் வளர்க்கணும் அப்படின்னா வீட்டில் வாங்கி வளர்க்கலாம். அதான் கவர்மெண்ட் லைசன்ஸ் கொடுக்குறாங்கல்ல, லைசன்ஸ் வாங்கிட்டு வீட்டில் வாங்கி வளர்க்கலாம். சரி, அப்படி ஸ்ட்ரீட்டில் ரோட்டில் இருக்கிற நாய்ங்களை ஃப்ரீயாக விடணும் அப்படின்ட்டு அதுக்காக சில ரொம்ப இதெல்லாம் வச்சுருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் காரில் போகிறாங்க, காரில் வராங்க, அவங்களுக்கு தெரியாது ரோட்டில் என்ன நடக்குது வருதுன்ட்டு. ஆனால் வீட்டு உள்ளே இருந்துக்கினே 1000 பேசலாம். அதில் பொதுமக்கள் பாதிக்கப்படுறது என்னன்றதை அவங்க பார்த்தா தான் தெரியும். இதே வந்து அரசாங்கம் அந்த நாய் இருக்கணும், பப்ளிக் நாயை நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணி விட்றோம் அப்படின்னு சொல்கிறவங்க மென்ஸு லேடிஸு டாய்லெட் போகிறதுக்குன்னு அங்கங்கே பூத் வைக்கிறாங்க. நாய்ங்களுக்கு அங்கங்கே ரோட்டில் பூத்து வைங்க, அது உள்ளே இருக்கட்டும். தேவைப்படும் போது யார் நினைக்கிறாங்களோ என்ன கொடுக்கணுன்னு நினைக்கிறாங்களோ அதை டாக் பாவம் பார்த்து எடுத்துன்னு போயிட்டு அந்த இடத்துல கொடுக்கட்டும். அவங்க உள்ளே வச்சு கொடுக்க போகிறாங்க, அங்கே சாப்பிட போகிறாங்க. இப்போ ஜூ எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க? அது ஆபத்தான மிருகங்கள்னு சொல்லிட்டு தானே அங்கே அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இங்கே மெயின்டைன் பண்ண வேண்டியதானே, இதையும் அது பண்ணலாமே. புரியுதுங்களா? ஸ்ட்ரீட் டாக் இருக்கிறதுனால திருடங்க வரமாட்டாங்கன்னு சில பேர் சொல்லலாம். அந்த திருடங்களை ஏன் உற்பத்தி ஆக விடுறீங்க? முதல்ல திருடங்களை கட் பண்ணால் டாக் தேவை இல்லையா? நைட்டில் வரும்போது கத்திட்டு வரும்போது நமக்கு அது கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு வாட்டி என் பொண்ணு கடிச்சிடுச்சு. அப்போது அதனால் எனக்கு அது கொஞ்சம் பயம்தான் எனக்கு. அதுவும் நைட்டில் இந்த வரும்போது நம்ம வண்டி ட்ராப் பண்ணோடனே பின்னாடியே ஓடும் பாருங்க, அதனால் எனக்கு அது கொஞ்சம் பயம்தான். ஆனால் அது இல்லாமல் அப்படி நம்ம சொல்ல முடியாது இல்லை, அதுவும் ஒரு உயிர் தானே. நம்மகிட்டையும் பாதுகாப்பு இல்லாமல் தானே இருக்குது. அப்போ அதுங்கிட்டையும் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அதுங்க சாவடிக்கு தப்பு தானே. வாயில்லா ஜீவனை துன்புறுத்துவது மகா தவறு. தெருநாய்களை விடுறது யார்? அமெரிக்காவுக்கு போகிறான், நான் சிங்கப்பூருக்கு போகிறேன் அப்படின்னும்போது அந்த நாய்களை, வளர்ப்பு நாய்களை ஆசைப்பட்டு வாங்கி அதை கொண்டு வந்து தெருவில் விட்டு ஓடிடுறாங்க. இது கடந்த கால நிகழ்வுகள் நிறைய இடத்துல நடக்குது. சும்மா இருக்கிற நாய் யாரையுமே குலைக்கிறது கிடையாது, கடிக்கிறது கிடையாது. அதை அதட்டினோம்னாவே அது வந்து அது நாய் தானே, அதுக்கு வேறு எதுவும் தெரியாது, கத்தத்தான் தெரியும். சப்போஸ் காருக்காரன் இப்போ எதார்த்தமாக என்ன பண்ணுறான், படுத்துக்கிற நாய் கால் மேலே ஏற்றிட்டு போயிடுறான். நேற்று 2 நாய் ஏற்றினான், நான் தான் இழுத்து வெளியே போட்டு காப்பாற்றினேன். பட் அவன் வந்து அடிச்சுட்டு போயிடுறான். அது ஒரு மனிதன் பட்டுத்திருந்து அந்த மாதிரி அவன் எழுத்தியிருந்தானா அவன் நிலைமை என்ன இருக்கும்? ஆனால் தெருநாய்கள்ன்ற அடிப்படையில் பார்க்க போகும்போது தெருநாயின்றவங்க எல்லாரும் அனிமல்ஸ், எல்லாருமே பெட் அனிமல்ஸ் வளர்க்குறாங்க. எல்லாத்துக்குமே எல்லாம் பாதிப்பு. யதார்த்தமாக போயிட்டே இருக்கிறோம், எவனா ஒருத்தர் தட்டிட்டு போயிடும், அப்போ உயிரே போயிடுது. இந்த தெருநாயிலால் தான் உயிர் போச்சுன்னு ஒரு தரப்பு வந்து வாதம் பண்ணுறது வந்து அது பிடிவாதம். அதுக்கான மாற்று வழிகள் என்ன? ஒரு அனாதை இல்லங்கள், ஒரு முதியோர் இல்லங்கள் இருக்கிற மாதிரி அதுக்கு ஒரு கிரிச்சு மாதிரி எங்கேயாவது அங்கே அடைக்கலம் கொடுத்து அது உணவுப் பொருட்கள். எவ்வளோ பேர் காலம்பரம் வரும்போது காக்காவுக்கு உணவு வைக்கிறாங்க, ஒரு மிக்சரோ பொரியோ அந்த மாதிரி முடிஞ்சவங்க அவங்களால இயல்பானது என்ன செய்ய முடியுமோ ஒரு ப்ரெட்டோ இதோ அந்த அனாதை இல்லங்களை கொடுத்துட்டாக்கா நம்ம கொரோனா பீரியடில் நம்ம எவ்வளோ பேருக்கு உதவி பண்ணோம். அந்த மாதிரி அந்த உதவிகள் அந்த நான் வழிபடுறான், அதை வந்து பைரவன்ற வழிபடுறான். ஆனால் வழிபடுறவனே அதை சொல்கிறான், அவரை கொன்னுடு, திருநாயை கொன்னுடு. அப்போ ஏன் கோயிலில் போய் கும்பிட்ற? பல்லியை அடிறேன்றான், பல்லிக்கு மருந்து வைக்கிறான், ஆனால் பல்லியை போய் கும்பிட்றான். ஸோ இது எதை குறிக்குது? உனக்கு தேவைப்பட்டால் தேவையில்லைன்னா இல்லை. இது சமுதாயத்தில் அனைத்து தரப்பு மக்கள்லையும் அது இருக்குது. அது வந்து வரவேற்கத்தக்கதில் புறக்கணிக்க வேண்டிய விஷயம். அதெல்லாம் இதை வந்து நம்ம அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு என்ன அதை நடத்தணும்
அதுக்கு என்ன பாதுகாப்பு கொடுக்கணும், அதுக்கு என்ன நிதி உதவி அளிக்கணும், எல்லாமே அரசாங்கம் செய்யணுன்னாக்கா எதுவுமே செய்ய முடியாது. பட் மனதினால் முடிஞ்சது எந்த உதவியாவது செய்யலாம். ஆனால் அதனால் வந்து அது கருத்தடை செஞ்சு அங்கே விட்டுடு, அது ஒரு ஏற்றுக் கொடுக்கிறது. ஆனால் அதை இருக்கவே கூடாது. கடந்த ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த மாதிரிலாம் எடுத்து போயிட்டு அதை உயிரோடு அழிச்சாங்க பேஷன் பிரிட்ஜில். அது கடந்த காலங்களில் சில பேர் வந்து அந்த கருணை கொலை பண்ணக்கூடாதுன்ற அடிப்படையில் அதை அபாலிஷ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா அதை என்ன பண்ணாங்க, சரி மருத்துவ ரீதியாக அது கருத்தடை சாதங்கள்லாம் பண்ணி அந்தந்த விடப்பட்ட இடத்துல நீதிமன்றமும் அந்த அணுகுமுறையில் வந்திருக்கு. பட் ஆனால் அதை வந்து எடுத்துன்னு போய் கொள்வது வந்து அநாகரிகமான செயல். அது மனித குலத்துக்கு இழிவுது. நீ பைரவர்ன்ற வணங்கக்கூடிய ஒரு நபரே அதை வந்து கொலை செய்யணும்னு சொல்கிறது மகா தப்பு. ப்ரோ பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறது எல்லாமே வெரி மைன்யூட் பெனிஃபிட்ஸ் தான் ப்ரோ. பட் மெஜாரிட்டியாக பார்க்கும்போது வந்து ஒன்லி நமக்கு வந்து நெகட்டிவ்ஸ் தான் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ நீங்கள் அந்த சைடில் அனிமல் லவர்ஸுங்கிற சைடில் வரும்போது அவங்க எல்லோரும் வந்து அவங்களோட டாக்ஸோட வந்து க்ளோஸாக இருப்பாங்க. ஸோ அதையே வந்து எல்லாத்தையுமே எல்லா டாக்ஸ்கிட்டையும் காட்டணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணால் ஆனால் காட்ட மாட்டேங்கிறாங்க. அவங்களே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சொந்தமாக வந்து இண்டீஸ் அடாப்ட் பண்ணலாம், லைக் இண்டீஸ் டாக்ஸை வந்து அடாப்ட் பண்ணலாம். அதை பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து ஜெர்மன் ஷெப்பர்ட் இந்த கிளைமேட்டுக்கே தேவையில்லாத டாக்ஸ் எல்லாமே வந்து இங்கே வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க அடாப்ட் பண்ண மாட்டாங்க. ப்ளஸ் வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து டாக்ஸும் த பிளானட் பிலாங்ஸ் டு டாக்ஸ் ஆல்சோ. அதான் இது எல்லாமே என்னென்னா ஒரு எலிட் அந்த ரேஞ்சில் இருக்கவங்க. அவங்க காரில் போயிட்டு காரில் வருவாங்க, ஒரு பாஸ்டான ஏரியாவில் இருப்பாங்க. இப்போ இது ப்ராப்ளம் யாருக்கு வருதுன்னா அடித்தட்டு மக்கள், லைக் ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புளுக்கு தான் அதிகமாக இது வருது. இப்போ எங்கள் ஏரியாவில் எனக்கு வந்து சின்ன வயசில் வந்து ஒரு நாய் துரத்தி எனக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. ஆனால் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் போகிறேன், இப்போ ரெகுலராக நான் போயிட்டு வரதுனால எனக்கு அந்த ரோட்டில் அந்த நாய் என்னை டிஸ்டர்ப் பண்ணாது. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ இவங்க எல்லாருமே அடித்தட்டு மக்கள் தான். அவங்கள வந்து அவங்கக்கிட்ட நான்வெஜ் இருக்குது, அவங்க ஒரு பேக் எடுத்துடுவாங்க. அவங்கள நிறைய ரெப்பிட்டேட்டிவாக துரத்துது. அவங்க இத்தனைக்கும் நைட்டில் தான் வராங்க. நைட்டில் ஆர்டர் பண்ணுறதுக்கே நமக்கு பாவம் அவங்க எப்படி இருப்பாங்க, நமக்கு இதுவாக இருக்குது. ஸோ வந்து இதுதான் ப்ராப்ளமே ஒளி. இப்போ எனக்கு இப்போ வந்து இதுக்கு வேக்சினேஷன் பண்ணிவிட்டு விட்டுறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ப்ராப்ளம் என்ன இருக்குன்னா கடிச்சாலே அங்கே பிரச்சனை இருக்குது. கடிச்சாலே இப்போ பார்த்தீங்கன்னா நாய் கடிச்சிருச்சுன்னா அந்த டெய்லி வேஜ் ஒர்க்கருக்கு அவங்களுக்கு 10 நாளுக்கு வந்து அவங்களுக்கு சம்பளம் கிடையாது. ஸோ வந்து இதெல்லாமே தான் வந்து இந்த டாக் இதில் பார்க்காம ஒரு எலீட் மனப்பான்மையிலேயே இருக்காங்க. அவங்க மாடு சாவுது, ஆடு சாவுது, கோழி சாவுது, இதெல்லாம் சாவுது. ஆனால் இவங்களுக்கு இதெல்லாம் சாப்பிடுவாங்க லைக். ஆனால் வந்து டாக்ஸ் மட்டும் வந்து பாவம். இது என்ன லாஜிக்னு தெரியல. வீகன்ஸே நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. வீகன்ஸ் எனக்கு புரியுது, ஓகே, அவங்களுக்கு வந்து அனிமல்ஸோட லைஃப் வந்து இஸ் ஈக்குவல் டு ஹியூமன் லைஃப். எனக்கு அதில் மாறுபட்ட கருத்தாக இருந்தாலும் அவங்க கருத்தில் தேர் ஆக்சுவலி ஒரு ஸ்டாக்னண்ட்டாக இருக்காங்க. ஆனால் இவங்க வந்துட்டு மட்டனை வந்துட்டு சாப்பிடுவாங்க, சிக்கன் சாப்பிடுவாங்க, நாய்க்கும் சிக்கன் போடுவாங்க. ஆனால் டாக்ஸை மட்டும் இப்போ UK USA போன்ற எல்லா கண்ட்ரிலையுமே வந்து யுத்தனைசேஷன் இருக்குது. ஸ்ட்ரே டாக்ஸ் இருந்துருக்குன்னா 10-15 டேஸில் வந்து அதை யாரும் அடாப்ட் பண்ணிக்கல, அதோட ஓனர் வரலைன்னா இட் வில் பி யூத்தனைஸ்ட். ஆனால் வந்து நம்ம கண்ட்ரியில் இன்னும் அந்த லா வரல. அதை நோக்கி போனால் கூட பெட்டர்னு நான் சொல்லுவேன். லைக் இந்த ஷெல்டர்லாம் வந்து அது வந்து நம்மளோட பப்ளிக் எக்ஸ்பென்ஸ் ஆகும், இது ஆகும். ஸோ டுவர்ட்ஸ் ஸ்டே டாக்ஸுங்கிறது நமக்கு தேவையில்லாத இது. எனி டெவலப்டு கண்ட்ரியில் அது தேவை கிடையாது. அதனால எந்த பயனும் கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன்னா போகிற வரவங்களை வந்து துரத்தும் கிடைக்கும். ஏன்னா அதுக்கு தெரியாதுல்ல எதுக்கு வராங்கன்னு சொல்லி. தெரியாதனமா நம்ம வாழை மிதிச்சிட்டோமோ அல்லது காலை மிதிச்சிட்டோம்னு சொன்னாக்கா கடி தானே செய்யும். அதனால் அது முறையான இடத்துல அதை கொண்டு போய் வளர்க்குறது தான் சரின்னு எனக்கு படுது. உங்களை பொறுத்தவரையும் திருநாயினால ஆபத்து தான். கண்டிப்பாக அது கண்டிப்பாக திருநாயினால ஆபத்து தான். உங்களுக்கு பர்சனலாக அதனால் நடந்த ஒரு பாதிப்போ இல்லை உங்கள் குடும்பத்தாருக்கோ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் ஏதாவது நடந்திருக்கா இது வரைக்கும்? எங்கள் பையன் வண்டி ஓட்டிகிட்டு வர சொல்ல நைட்டில் குறுக்க டாக் வந்து வண்டியிலேருந்து விழுந்து அடிபட்டு கை கால் இன்ஜூர் ஆகி டாக்டர்கிட்ட போயிட்டு அப்புறமா சரியாயிடுச்சு. அதனால் கொஞ்சம் வண்டி ஓட்ட சொல்லலாம் கூட கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். டாக் குறுக்க போயிடுது, அதெல்லாம் அடிபட்டுக்குது பையனுக்கு. உங்களுக்கு பர்சனலாக ஏதாவது நடந்திருக்கா? இப்போ அது என் பொண்ணு கடிச்சிருக்கா. அவ்வளோ. ஆமாம் கடிச்சிருக்கு. ஆனால் நாங்கள் எதுவும் பண்ணலை. என்ன பண்ணுவோம், அதுவும் தெரியாமல் தானே பண்ணு. அதுக்கு நம்ம என்ன சொல்ல முடியும்? அது பயத்தில் கூட பண்ணியிருக்கலாம். அதனால் என்ன பொண்ணு போய்கிட்ட கொட்டினா அது மேலே, அப்போ அது கடிச்சிடுச்சு. அப்போ நம்ம அது எதுவும் சொல்ல முடியாது இல்லையா? நான் இப்போ எங்கள் ஏரியா ஸ்ட்ரீட் டாக்ஸ் வந்து நான் போகும்போது இப்போ 3 இயர்ஸ் ஆகுது. போன ஸ்டார்டிங்கில் வந்து எல்லாம் என்ன ஒரு மாதிரி பார்த்து தான் இருந்தது. அப்போ நான் வந்து எப்பவும் போல் பிஸ்கெட்லாம் போகிறதுல இருந்தேன்னா அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்லியாக பழக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் எங்கே போனாலும் பின்னாடியே வந்துட்டு இருக்கோம், போயிட்டுருக்கோம். ஆமாம். ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரீட் டாகை எடுத்து அடாப்ட் பண்ணி நாங்கள் வளர்த்துட்ருக்கோம் வீட்டில். அதனால தான் நான் வந்து அது இருக்கணும்னு நான் சொல்கிறேன். ஸோ அதனால் அது எவ்வளோ கஷ்டப்படுது அப்படின்றது வந்து நம்ம பார்க்கும்போது ரொம்ப பாவமாக இருக்குது. ஸோ உண்மையாக நாங்கள் வளர்த்துட்ருக்கோம் வீட்டில். ஸோ எல்லோரும் அது மாதிரி பண்ணால் கொஞ்சம் நல்லது.
ஏதாவது பாதிப்பு உங்களுக்கோ இல்லை உங்கள் இருக்கு இருக்குது என்னோட ஃபேமிலியில் என்னோட சித்தப்பாக்கு இருக்குது அந்த மாதிரி. அது நார்மலாக எப்போவுமே அவர் ரெகுலராக பழகின ஏரியா கேரளா. அவருக்கு வந்து போகும்போது அவருக்கு அட்டாக் பண்ணியிருக்கு காலில். அப்புறம் அவர் இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிட்டு அது தெரியல, மேபி அவரோட பைக் சவுண்டால் வந்து பயந்துருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது டிஸ்டர்ப்ட் ஆகிருக்கலாம் இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கும். நடந்துருக்குது. நாங்கள் எங்களது பக்கத்தில் டெய்லர் ஷாப் இருக்குது. கடையிலேருந்து வீட்டுக்கு போகிறோம். அந்த வீட்டுக்கு போகும்போது ஒரு நாய் குட்டி போட்டிருக்குது. அந்த நாய் வந்து தன்னோட குழந்தைங்கள பாதுகாக்கணும்னு அது கேராக இருக்குது. அது ஓகே, அதை பாராட்ட வேண்டிய விஷயம். அதே நேரத்தில் பழகப்பட்ட நாய்ங்க ரோட்டில் ஆள் போகிறாங்கன்னு தெரிஞ்சே வந்து என் ஒய்ஃபே பின்னாடி காலில் கடிச்சிச்சு ஒரு டைமு. நம்ம ஒரே ஸ்ட்ரீட்டில் போனாக்கா 4 பேர் பார்த்து பழகுறாங்களா, அது மாதிரி நாய்க்கும் தெரியுது இவங்க நம்ம ரோட்டில் இருக்காங்க, இவங்க வீட்டாண்டு தான் நம்ம இருக்கிறோம் அப்படின்றதெல்லாம் தெரியுது. அந்த தெரிஞ்ச நாய் கூட வந்துட்டு எதிர்பாராமல் நம்ம இருட்டில் படுத்துன்னு இருக்கும்போது ஒன்று காலை மிதிச்சிட்டாலோ எதை மிதிச்சிட்டாலோ டக்குன்னு கடிக்க தான் செய்யுது இல்லையா. இதெல்லாம் அன்எக்செப்டடாக நடக்குது. ஆனால் இந்த தெரு நாய்களால் பாதிப்பா நல்லதான்னு கேட்டால் பாதிப்பு தான் 99%. இப்போ என் மச்சாவும் கச்சிச்சு ஒரு மாதம் 2 மாதம் முன்னாடியும். அந்த செந்தூரில் தான் அவரும் இருக்கார், அதுவும் அங்கே தான் இருக்குது. ஆனால் அவர் திடீர்னு விரட்டி கச்சிச்சு கையில். கொஞ்சம் ரொம்ப சேதம் கிடையாது, லைட்டாக கையில் கடிச்சு அதை ஊசி போட்டு ட்ரீட்மெண்ட் சரி பண்ணிட்டார். அதே வந்து பெரிய கை கடிச்சிருந்தா என்ன ஆகுறது? சரி, அவருக்கு வயசு வந்து 40 வயசு மேலே தான் ஆகுது. இதே சின்ன குழந்தை தச்சா என்ன ஆகுது? 2-3 வயசு பசங்க சுற்றுறாங்க, 4 வயசு பசங்க குழந்தைங்க சுற்றுறாங்க, அதெல்லாம் தெரியும். அது மாதிரி நிறைய விஷயம் நடக்குது. இது கொஞ்சம் ஃபாலோ பண்ணால் நல்லது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.